நாங்கள் பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, பருப்பு பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, மாங்காய் ஊறுகாய், ஹேர் ஆயில் அதாவது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் 11 பொருட்கள் சேர்த்து இதெல்லாம் காய்ச்சி நாங்கள் எண்ணெய் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பொருளெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த உருளைக்கிழங்குல நிறைய நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளுமே நல்லா விரும்பி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல உருளைக்கிழங்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லதும் கூட. குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து தோலை விட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு விசில் விட்டுட்டு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். வேக விட்டுட்டு காட்டுறேன். வெந்துருச்சு. இதை வந்து நல்லா மசிச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக பிணைஞ்சிக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் போல் சீஸ் இருந்தால் சரி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரு கொஞ்சமாக இருந்தாலும் போதும், நிறையா வேணுங்கிறது இல்லை. சீஸ் போட்டுட்டு கேரட்டு தோலை விட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்ல பொடி பொடியாக இருக்கணும். ஒரு 2 கேரட்டு, சின்னதாக 2 கேரட்டு நான் சேர்த்துருக்குறேன். 1-2 உனக்குன்னா குறுமிளகு கொஞ்சம் போல் காரத்துக்கு லைட்டாக காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் நான் வந்து வெங்காயத்தாள் போடுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லாட்டி வேண்டியதில்லை. இது வந்து டேஸ்ட்டுக்காக இல்லை, அதாவது நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதுக்காண்டி கொஞ்சம் போல் நான் போடுறேன். இருந்தால் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்குது இது போடுறதுக்கு. அதில் கொஞ்சமாக எடுத்து நான் ஆயில் விடுறேன். கொஞ்சம் சூடான ஆயில் விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான வேலை. நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் வரக்கூடாது, இந்த அளவு இருக்கணும். பால் கவர் இருந்தால் அதில் போட்டு புளிஞ்சு விடலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண கவர் இருந்தால் கூட அதில் ஒரு சின்னதாக ஒரு வாட்டை போட்டு பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோன் கவர் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் அதாவது வாட்டை போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சு மூடி வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. முறுக்கி நான் வந்து இப்படியே வச்சு பிடிச்சிக்கிறேன். இப்போ இங்கே எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. அதாவது மினிமமான சூட்டிலே வச்சுக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுருங்க. அப்படி தட்டி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு வேக விடணும். இப்போ வந்து கரண்டியெல்லாம் போடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேக விட்டு தான் திருப்பணும். உடனே திருப்பிடாதீங்க. நல்லா இது மாதிரி வெந்ததும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேகமாக பாருங்க எப்படி சத்தம் கேட்குறது. பாருங்க, அதாவது உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் சூப்பராக பண்ணியாச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இது வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள்கிட்ட வந்து சீஸ் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதில் வந்து கொஞ்சம் போல் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 சேர்த்துக்கோங்க. நான் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். ஆனால் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்க்கலாம், சீக்கிரம் வந்து பதத்து போயிடும். அப்போ நீங்கள் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கூலில் இருந்து குழந்தைங்க வந்துட்டு நம்ம செஞ்சோம்னா உடனே சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு நாளைக்கு கல்யாணம். அதனால் பாருங்கள், நான் இந்த பாருங்கள் அவங்களுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்குறோம். ஒரு டிஃபன் பாக்ஸு
சின்னதாக ஒரு 2 குத்து விளக்கு, ஒரு தட்டு, இங்கே ஒரு தட்டு, கொஞ்சம் ஒரு பெரிய தட்டு, அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன தட்டு. நான் வந்து அவங்கள இன்னும் நான் நேரில் பார்த்ததே இல்லை சப்ஸ்கிரைபரை. நாளைக்கு தான் போய் அவங்கள பார்க்க போகிறேன். அவங்க பேர் ராதிகா. ஆனால் அவங்க தான் எப்போவுமே எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கமாண்ட் வரும். ரொம்ப நாளாக நாங்கள் சேனல் ஆரம்பித்த காலத்தில் இருந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது கூடவே சாம்பார் பொடி, ரசப்பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி. ஸோ இந்த அம்மாவோடைய கைப்பக்குவத்தில் அதையும் சேர்ந்து கிஃப்டாக கொடுக்க போகிறோம். பாக்ஸ் ரெடி, கிஃப்ட் ரெடி.